சுத்தப்படுத்தணும். இளவரசர் படித்த ஞாபகம், ஒரு மனிதனுக்கு தொப்பை இருப்பதை விட மனிதன் குப்பை இருக்கக்கூடாதுன்னா, நீ நிறைய பேர் தொப்பை கவலைப்படுத்துறாங்க, எனக்கு தொப்பை வந்துச்சு. அது பெரிய பிரச்சனை இல்லை, அது கொஞ்ச நாள் கலைஞ்சிடும், அதுக்கான முயற்சி இருக்கா. ஆனா மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு சிறு கரையா. தொப்பை இருக்கணும் கூட ஒரு வகையில வாங்கிக்கலாம், இந்த மனதில் குப்பை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பாருங்க, இந்த வாழ்க்கை ஆக மோசம் நம்பிக்கை நாய் சொல்லலாம் சொன்னவர். மனிதன் சத்தா யார் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இன்றைக்கு தவறுகள் தூண்டப்படுகின்ற பொழுது முன்னினுடைய உள்ளங்கள் பரிசுத்தமான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்கள் தவறு இழைக்க மாட்டார்கள். நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, அவர் அவர் தப்பு பண்ணாரு, நம்பவே முடியல, அவர் அப்புக்குள்ள சொன்னாரு, இவர் இப்படி கண்ண தொடர்பு போயிருக்காரு, இந்த அம்மாவா இந்த செயல் பண்ணாங்க. நம்ம நிறைய பேர் ஆச்சரியத்தோட கேட்கிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? உள்ளத்தை தூய்மையாக நாம் வைத்தாலும் காரணத்தினால்தான் தவறுகளை தூண்டப்படுகின்ற பொழுது இதயம் அடிமையாகி அறிவில் வேலை செய்யாமல் அந்த தவறை நாம் நினைத்து விடுகிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இந்த உலகத்தில் வாழும் காலத்தை நாம் ஆளாக்கி விடுகிறோம். நபியின் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். எப்படிப்பட்ட மனிதர்? கபர்களுக்கு சென்று கபர்களை தோண்டி அங்குள்ள மல்லிகளுடைய கபராலயத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய பொறுப்பு அதுதான். அப்படி அவர் கபராலயத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்த்தார். கபரோடு அழகான பெண் அடக்கம் செய்யப்படுது. அந்த பெண்ணை பார்த்து இவருக்கு திருட வந்த செயலை மறந்து போயிடுச்சு. ஒரு குழப்பத்தில் தான் அந்த பெண்ணு இறந்து கிடக்குது. அதை பார்த்து இவருக்கு மன உணர்ச்சி அதிகமாகி, ஒரு விதமான காம உணர்ச்சி அதிகமாகி, தான் செய்ய வந்த செயலும் மறந்து போகி அந்த பெண்ணிடத்துல உடல் உறவை கொண்டுட்டார். அந்த கபூர்ல இந்த செயலை என்ன செய்யறாரு? கொஞ்சம் கூட பயமே இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை கேட்டவங்க ரசூலுல்லாஹி முகம் சிவந்து போய் அந்த மனிதனுடைய முகத்தை திருப்பிட்டார். அல்லாஹ் ஒண்ணு மன்னிக்கவே மாட்டான். எப்பேற்பட்ட தவறு தெரியுமா? நமக்கே கோபம் வரல. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஒரு தவறா? ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ஒண்ணு மன்னிக்க மாட்டான். அது வேறு. அல்லாஹ் ஆயத்தை எழுதினா அந்த மன்னிக்கத்தான். இந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், அவர் வந்தது ஒரு கப்பல் தூக்கிய திருடுறதுக்கு வந்த வேலையை செஞ்சுட்டு போயிருந்தா ஏதோ வந்த வேலைக்கு லாபம் இருக்கலாம். ஆனா வந்தவர் தொழிலை மறந்து தவறுகளை தூண்டப்படுகின்ற பொழுது இதைத்தான் அவர் மயங்கி அங்கே இருந்துட்டார். அது ஒரு இறந்து போன மையக்காட்சி. அதுல போய் நாம என்ன செய்ய முடியும்? இது பெரிய மாபெர தவறாச்சு, இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய உள்ளம் அவருக்கு புத்திகளை சொல்லியிருக்காரு. அவருடைய மூல புத்திகளை சொல்லியிருக்கணும். இது நம்ம செய்யக்கூடாது சொல்லி அறிவு சொல்லியிருந்தா, மூளை சொல்லியிருந்தா, அந்த இதயத்தில கண்டிப்பா ஒரு விதமான